இஷான் தொடங்க. சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2199 இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம். பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளே வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டில்லிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீலவரசி ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாகியலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். ஒன்றாம் வகுத்து எந்த பிழப்பந்தான் தோன்றிய நிலவர் நீர்ப்புகள் அற்றின் புலப்படாத புத்தலகு நத்தம்போல் கெடுமுலதாம் சக்கரமித்த கல்லறிது தோன்றின் புல தோன்றி அக்திரை தோன்றியும் தோன்றாமல் என்று புகழ்பட வாழ்ந்தார் தம்னவர் தமையவர் நோவதியவன் வசேன்பு வைத்தார் கிளை மிசின மிச்சம் பெறாவடி வசல அன்பன் கொரு மிசலையாக்கை பொறுத்த நிலம் வசல் வாழ்வரை வாழ்வீசை வாழ்வரை வாழாதவர். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 86. இகல் என்ப எல்லா உயிருக்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும். பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. இகல் என்னும் எவ்வன நீக்கி தவலில்லா தாவில் விளக்கம் தரும். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெழி. இகல் எதிர் சாய்தொழுகு வல்லாரை யாரை விகலோக்கும் தன்மை அவர். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீலவரசன் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியோட பாடிக்கிறோமா? இப்ப அவரு பிரம்மநாயகம் இல்லைங்களா? நிகழ்ச்சியோட பாடிக்கிறோமா? நிகழ்ச்சி எனக்கு வருகின்ற போது அவர் சேர்ந்து பாடிக்கிறேன். சரிங்க. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். அன்னபூர்ணி அம்மா. குழந்தை பாடற்பா. கோடும் கோணமும் கணக்கு என்றானது கணக்கு இல்லையேல் எதுவும் இல்லையே. கட்டிடமில்லை வாகனம் இல்லை சாலை இல்லை ஆடைகள் இல்லையே. வாழ்க்கை முழுவதும் கணக்காலானது கணக்கு மட்டுமே வாழ்க்கையானது. நன்றியப்பா. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். படித்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பந்தயிடவும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சுவடுகள் களம். இன்றைய நிகழ்வின் 2199 நாள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடவை 19. இன்றைய சிறப்பழைப்பாளர் தென்மொழி பண்ண நீலவரசன் ஐயா அவர்கள். பெருஞ்சித்தாரின் தமிழ் சுவடுகள். தமிழ்நாடு அரசின் அகவை முகிர்ந்து தமிழறிஞர் விருது பெற்றவர். ஈழ தமிழரின் போராட்டங்களில் மறைமலை அடிகள் தேவநேய பாவலர் பெருஞ்சித்தனார் கொள்கை வழி தனித்தமிழ் இயக்கத்தில் தொண்டாற்றுபவர். ஈழத் தமிழர் போராட்டங்களில் பங்கு பெற்று 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர். ஐயா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருஞ்சித்தனாரின் தமிழ் சுவடுகள். ஐயா, தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். ஐயா, தொடங்கலாம். ஐயா. நன்றி. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். முதலில் ஒரு தமிழ் பாடலோடு தொடங்குவோம். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலியீர் ஞாலத்து இருளகற்றும் அங்கமற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஒன்று எனையது தன்னேரிலா தமிழ்
தமிழே உன்னால் இருந்தேன் இவையோ விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். கண்ணுதல் பெறும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் என்னிடை பட கிடந்ததா என்னவும் படுமோ. பேரன்பு கெழுமிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும், இந்த இணையத்தை கட்டி ஆள்கின்ற தமிழீரன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நீதியரசர் ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் பாவை ஜீவஜோதி மற்றும் திருக்குறள் செல்வி தஞ்சு, மழலை மொழி பேசும் குணமதி, ஷாலினி, இஷ்கா மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செயல்பட்டு செய்து கொண்டிருக்கின்ற திருக்குறள் காமராசு ஐயா மற்றும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும், அண்ணாமலை சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்ற ஐயா அனைவருக்கும் என் அன்பான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி, அவருடைய தமிழ் ஆக்கங்களை பற்றி கிடைக்கின்ற இந்த நேரத்திலே செய்தி சொல்ல விரும்புகின்றேன். சென்ற மாதத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தால் சிறப்பாக கூட இருந்திருக்கக்கூடும். சூன் மாதம் அவர் 11ஆம் நாள் அவருடைய 31வது நினைவேந்த நிகழ்ச்சி என்பதனாலே அன்று செய்திருக்கலாம். ஆனாலும் தாழ்வில்லை. ஒரு அருமையான நிகழ்ச்சியினை ஐயா அவர்கள் திருமண இன்று காலையிலே சொன்னார்கள். சரி ஐயா என்று ஒப்புக்கொண்டேன். சரி, செய்திக்கு வருவோம். பாவேந்தரை பற்றி பாவலரேறு அவர்கள், பாவலரை தெரிஞ்சு தரனார்னா அப்படி அவருடைய வரலாற்றை சொல்கிறேன். நமக்கு தெரியும், பாவேந்தரை பற்றி தெரியும். பாவேந்தரை பற்றி இவர் சொல்லுவார், தம்மனை நினையான் தமிழ் நினைந்து இருந்தான், தம்மக்கள் காவான் தமிழ் காத்து இருந்தான், தன்னலம் பேணான் தமிழ் நலம் பேணினான், மும்மை பொழுதும் முத்தமிழ் மொழிக்கென தம்மை தந்தான் தம் வாழ்வு இழந்தான், எது பைந்தமிழுக்கு ஏற்றம் விளைக்கும் என்றே கருதி இசைத்த பேரியால், குன்றானாவும் கொதித்த நெஞ்சுமா வானமும் அதிர முழங்கிய வள்ளிடி, காண வேங்கை கனதிருகளில் என்றெல்லாம் சொல்லி, அன்னோ நல்லுடல் அழிந்ததாயினும் என்றும் வாழ்ந்தது இவன் உயிர் என்று பாவலர் அவர்கள் பாவேந்தர் மறைவுற்ற பொழுது பாடினார்கள். அந்த பாடல் இவருக்கு அப்படியே பொருந்துவதாக அமைகின்றது என்பதை நாம் பார்க்கலாம். அந்த வகையில் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களும் பாவலரேரை பற்றி, கள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்லாத நெஞ்சினார், முக்கணிகள் எப்படி அப்படி போன்ற முத்தமிழின் மேல் அன்பர், குள்ளம் எப்படி அப்படி இல்லா குறைகடல் துறை மாணிக்கனார், குறைகடல் எப்படி அப்படி இல்லா குறைத்துறை மாணிக்கனார், வெள்ளம் எப்படி அப்படி செந்தமிழ் சொல்பெருக்கு ஏற மேன்மை எப்படி அப்படி பட்டதோ நடைகள் தம் நல்ல, உள்ளம் எப்படி அப்படி நிலைகள் கொய்யாக்கணிய என்று நம்முடைய பாவேந்தரை இவருடைய இளம் அகவையிலே, இவர் 15-16 அகவையிலேயே இவர் புதுச்சேரிக்கு சென்றிருந்த பொழுது அவருடைய அந்த பாடலை பார்த்துவிட்டு பெரிதும் மகிழ்ந்து இந்த பாடலை முன்னுரையாக எழுதி கொடுத்திருக்கின்றார். ஐயா அவர்கள் மறைமலை அடிகள், அதாவது இந்த நாட்டை, குறிப்பாக தமிழ்நாட்டையா இருந்தாலும் சரி, இந்திய நாடாக இருந்தாலும் சரி, நமக்கு 4 பக்கம் வேடர் சுற்றிட நடுவில் சிக்கிய மாண்போல் இந்த தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே இருந்து கொண்டிருக்குது. அந்த அளவுக்கு இன்று இருக்கின்ற ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, ஆரிய பார்ப்பனராக இருந்தாலும் சரி, வடவர்களாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் வடவர்கள் இந்த தமிழை என்றைக்குமே மதிப்பதில்லை. இந்த தமிழ் இனத்தை, தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை என்றுமே அவர்கள் 2ஆம் தர மக்களாகத்தான் கருதி கொண்டிருக்கின்றார்கள். அது நரிமணம் பெட்ரோல் நிலையமாக இருந்தாலும் சரி, கனிம வள இப்பொழுது நீட்டித்திருக்கின்ற கிள்ளியூரில் வள்ளியூர் பக்கம் கன்னியாகுமரி மாடு அங்கே இருந்தாலும் சரி, நெய்வேலி சுரங்கமாக இருந்தாலும் சரி, காவிரி நீர் சிக்கலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சிக்கலாக இருந்தாலும் தமிழனுக்கு ஓரவஞ்சமாக நடந்து கொள்வதிலே தான் இந்த ஒன்றிய அரசும் ஆரிய பார்ப்பனர்களும் அன்று தொற்றின்றும் கடந்த 2000 ஆண்டுகளாக நடந்து வருவது மட்டுமல்லாமல் அந்த இலக்கியங்களில் கூட அவர்கள் செய்கின்ற முயற்சி, கலப்பு தமிழ் மொழியில் உள்ள சிறந்த இலக்கிய ஆக்கங்களை எல்லாம் சமஸ்கிருத மொழிக்கு கொண்டு போய் அப்படி திருத்தி வைத்து, அது தமிழ் மொழியே என்று, அதுதான் அவர்கள் மூல மொழி என்றெல்லாம் சொல்லி அவர்கள் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலேயே கடந்த 18ஆம் நூற்றாண்டு தொடக்க காலத்திலே கழககால இலக்கிய தொல்காப்பியத்துக்கு பின்னாடி திருக்குறளுக்கு பின்னாடி என்றெல்லாம் பல்வேறு இலக்கியங்கள்லாம் வந்த பின்னாடி
நெடுநாளாக அந்நியருடைய, அதாவது வெளிநாட்டவருடைய விஜயநகர ஆட்சிக்கு பின்னாடியும் சரி, முகலாய ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆங்கிலேயர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் நம் தமிழை படுவகையாக இது பண்ணார்கள். ஆனாலும் ஆங்கிலேயருடைய பிற்காலத்திலே தான் நம்முடைய தமிழ் மொழிக்கு ஒரு விடிவு கிடைத்தது என்று சொன்னார். கால்டுவெல் போன்ற ஜி போப் போன்றவர்கள், வீரமாமுனிவர்கள் போன்ற அந்த ஐரோப்பிய நாட்டு அறிஞர்களாக சற்று நாம் வெளிப்பட தொடங்கணும். அதே சமயத்தில் வாவே சுவாமிநாதர், தாமோதரம் பிள்ளை அவர்களுடைய புதிய புதிய நூல்கள் எல்லாம் கண்டுபிடிப்புகள், சுவடிகளை எல்லாம் கண்டுபிடித்தன் வழியாக நாம் நம்முடைய நாகரிகத்தை எல்லாம் கண்டோம். இப்பொழுது மிகுதியாக நம்ம ஆதிச்சநல்லூர் நாகரிகம், பொருந்தல் நாகரிகம், கீழடி நாகரிகம் எல்லாம் கண்டு நம்ம தமிழ் மொழியுடைய சிறப்பை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். இந்த சிறப்புமிக்க இந்த நிலையை நம்முடைய ஆரியர்கள் எந்த அளவுக்கு கொடுமை செய்தார்கள் என்று பார்த்தால் அவங்க நிறைய வகையில் அவர்கள் தமிழுக்கு இழுக்கு சென்றிருக்கின்றார்கள். எனவே என்னுடைய பாவலர் அவர்கள் இளமையிலேயே அவர் தன்னுடைய 26ஆம் அகவையிலேயே தென்மொழி என்ற ஒரு ஏடு நடத்தினார். அந்த தென்மொழியுடைய உரையே, கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர்களை கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோளிழந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிரின்றே என்று அவர் தன்னுடைய தொடக்க காலத்திலே தன்னுடைய பிரிவினையை தன்னுடைய நாடு தனி நாடாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்றெல்லாம் அவர் பல்வேறு வகையான ஆளுமை நிறைந்தவர், சிறந்த கட்டுரையாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த நாடக ஆசிரியர், சிறந்த பாவலர், சிறந்த புலவர், சிறந்த ஓவியர், சிறந்த சொற்பொழிவு சிறந்த அச்சக தொழிலை மிக சிறந்த முறையில் நடத்தி வந்தவர். அவ்வளவு எல்லா வகையான அவருக்கு சிறப்பும் சீர்மும் இருந்தால் கூட இந்த நாடு எந்த வகையிலுமே தமிழ் நாடு அந்நியனுக்கு, அது பிறருக்கு வரவனுக்கு அடிமையாக கிடக்கிறது என்று வருந்தித்தார். அவர் எப்படியேனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும், என் மூச்சதற்கு உதவிடல் வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றாரு. ஓய்ந்திடல் இல்லை என் உள்ளமும் உணர்வும் உயிர் செறிவும், தேய்ந்திடல் இல்லை என் விரல்களும் தானும் தெரிந்தலைந்து, சாய்ந்திடல் இல்லை என் உடலும் எனவே சலிப்பிலனாய், மாய்ந்திடல் வரையும் உழைப்பேன் மக்களுக்கே என்று ஐயா அவர்கள் கூறுகின்றார்கள். நிறைய ஐயா அவர்கள் விடுதலை பற்றி, வில்லெடுத்து போரிட்ட விரல் எங்கே, வெற்றி பெருமணி மார்பு எங்கே, கொல்ல வரும் வெம்புலி மேல் குறிதவரா தேய்கின்ற கூர்வேல் எங்கே, சொல்லெடுத்து பேசிடவும் அஞ்சுகின்றாய் சோற்றுக்கு மானவிற்றாய், மல்லெடுத்த இந்திக்கு மருகின்றாய் தமிழாணி அத்தல் நன்றே, ஆரியர்க்கு பாய் விரித்தாய் ஆங்கிலர்க்கு கற்பிழந்தாய், பூரியரசு இந்திக்கு பொற்பிழந்தாய், கேளினிமே தமிழ் மகனே மீசை மடித்து விடு முன்குடுமி வைத்துக்கொள், காசை பெரிதாய் கருத்தில் வை கூசுகிலாமானம் அறக்கடற்று மாண்பை உதறி உனக்கு ஏனோ மனைவி மக்கள் தின்று கொடுத்து திரிவது வெண்ணல் வாழ்க்கையில் உண்டு கொடுத்து திரி என்று சொல்கின்றார். ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை உள்ளத்தை அற்றை தமிழ் தாய் ஆட்சி இங்கு புரியவரை, எற்றைக்கும் எண்ணிலத்தும் எந்த நிலையினிலும் மற்ற இனத்தார்க்கு மண்டியிட்டால் பெற்றவன் மேல் ஐயம் பிறப்பின் மேல் ஐயம் சற்றும் தயக்கமின்றி சாட்டு என்று சொல்கின்றார். எங்கு என் தமிழர் இருக்கின்றார்களோ, எங்கு அவர் துயரால் இழிகின்றார்களோ, எங்கு அவர் உரிமை இழக்கின்றார்களோ, எங்கு அவர் பல்வேறு இனத்திற்கு அடிமையாய் இனம் விளங்காமல் மொழி விளங்காமல் எந்த முன்னேற்றமும் இன்றி உள்ளார்களோ, அங்கு என் அறிவும் உள்ளமும் உயிரும் அளாவி இருக்க செந்தமிழே என்றெல்லாம் ஐயா அவர்கள் இந்த தனித்தமிழ் நாட்டினுடைய உணர்ச்சிக்காகவும் தமிழனுடைய பாதுகாப்புக்காகவும் எங்க இருந்தாலும் அவர் தான் பெற்ற வேண்டும் என்று அவர் பல்வேறு வகையிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு பெருஞ்சித்தனார் என்று சொல்கிறோம். பெருஞ்சித்தனை பற்றி சிறுவர் பிள்ளைகளுக்கெல்லாம் இதை பார்த்தா தெரியும். இவர்தான் பாவலர் பெருஞ்சித்தனார். தன்னுடைய இளம் அகவையில் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் இருக்குது. இதை குழந்தைகளை பார்க்க வேண்டியதாக காண்பித்துக் கொள்றேன். இதை போல அவருடைய படைப்புகள் ஏறத்தாழ 16 மடலங்கள், 16 அடைவுகள் இதுபோது பெரிய புத்தகமாக இருக்கிறது. ஐயா நீதியரசர் கூட நூல்கள் இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே அதை குறிப்பிட்டிருக்காரு. அதை ஏங்க ஐயா பெருஞ்சித்தனார் உங்க பேரை வைத்துக் கொண்டீங்க, பேர் துரைமாணிக்கம் தானே அப்படின்ற பொழுது, கழககால இலக்கியங்களை ஈடுபட்டால் என்று சொல்ல முடியாது. அந்த கால புலவர்களில் மிகவும் நுண்ணிய புலவை உடையவராகவும் பெருமித உணர்வும் பொதுமை உணர்வும், அடிகள் தனக்கு வந்த பரிசு பொருள்களை எல்லாம் நுகர விரும்பாமல் தன் மனைவியிடம் இந்த பொருளை நீ யாரிடம் வாங்கினாயோ
அங்கேயே கொடு, உன்னிடம் வேறு யார் வாங்கினாலும் அதை அங்கே கொடு என்று அவரெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்பொழுது கும்மணவள்ளல் வந்து ஒரு பெரிய பரிசுகளை கொடுத்து அந்த பெருஞ்சித்தனாரிடம் கொடுத்து அந்த போய் வீட்டுல போய் மனைவியிடம் கொடுக்கின்ற பொழுது அந்த யானையிலிருந்து இறங்கி அந்த பரிசு பொருளை கொடுக்கிறாரு. நின்னயந்துரை நற்கும் நீனயந்துரை நற்கும் பன்மான் கற்பின் அந்த அதாவது நீ யாரிடமெல்லாம் பொருட்கள் வாங்கி நீ உன்னுடைய வீட்டை நம்முடைய வீட்டை காப்பாற்றினாயோ, நீ யாருக்கெல்லாம் கொடுத்தாயோ, உன்னை தேடி வருகின்றவர்களெல்லாம் உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னை கேட்டுதான் கொடுக்கணும் என்றெல்லாம் இல்லாம, என்னை கேட்டுதான் கொடுக்கணும் என்று இல்லாம, நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்ளாமல் நீ யாருக்கெல்லாம் விரும்பி கொடுக்க எல்லாருக்கும் கூடி மனைக்கிழவோயோ என்று அவர் சொல்கின்ற பொழுது அந்த கழககால போர்வாடிகளில் பெருமிதமாக இருந்த அந்த பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள் அவருடைய பெயரை வைத்துக் கொண்டார்கள். அந்த வகையிலே அவர் எழுதிய சில பாடல்கள்லாம் பார்க்கின்ற பொழுது நூறாசிரியன் ஒரு அருமையான பாடல் நான் படிப்போம்லாம். செல்வத்து பயனே இதழ் கும்மணவள்ளல் பெருஞ்சித்தனாருக்கு கொடுத்த தொகையை எப்படி அந்த இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி அந்த பெருஞ்சித்தனார் சொல்றாரோ, அந்த வகையில் இங்கு ஒரு பாடல் வந்து புறநானூற்றில் ஒரு பாடல் வருகிறது. செல்வத்து பயனே இதழ் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்றெல்லாம் சொல்கிறாரு. அதே பொருள்ல குன்றம் பொடித்து குறைகடல் வாக்கி எந்திர கொழுவின் ராப்பகல் உழுது வானவூர்தி மேலிலை நின்றே அளப்புற வித்தி வளப்புற விளையினும் கொளப்பெரும் அளவொரு கையே. இந்த மலையெல்லாம் இடிச்சு பெரிய மண்ணடாக்கி கடல் நீரையெல்லாம் பாய்ச்சி பெரிய பெரிய எந்திரங்கள் கொண்டு வந்து ராவ் பகல் எல்லாம் பாராமல் உழுது 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 வானவூரியிலிருந்து மேல உயரப்பனாலிருந்து மேல இருந்து வித்துகளை வென்று விளைத்தாலும் கொளப்பெரும் அளவொரு கையே, கொள்வதும் உணப்பெரும் அளவொரு வாயே, உண்பதும் ஒரு பொழுது அளவொரு வயிறே, ஒரு நாள் இருபொழுது அளவே இருப்பதன் வரையே எஞ்சியது இன்னவர்க்கு இவ்வளவு எனுமுன் துஞ்சியேற வரும் தோன்றிலாதாரே இருக்கு நாள் இருக்க பெருக்கமுற்றார் சுருக்கமுற்றார்க்கே. இந்த பாடல் அப்படியே செல்வத்து பயனே இதழ் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்று பொருளுக்கிணங்க அவர் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர் எவ்வளவு பெரிய பொது உடைமை சித்தாந்தம் உடையவர் என்கிறது அவருடைய பாடல்கள் நிறைய. அவர் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய பிரிவினையை தமிழ்நாட்டுடைய தனிநாடாக ஆக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் விரும்பியிருந்த முதன்மையான நோக்கம் இருந்தாலும் இந்த மக்களுக்கு பொதுமை உணர்வு இல்லாமல் தமிழனுடைய தன்னுணர்வு இல்லாமல் தமிழனுக்கு இன உணர்வு இல்லாமல் இவையெல்லாம் சிறக்கப் போவதில்லை என்று சொல்கின்றாரே. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி காவிரி ஒரு பெரிய பெரிய ஆறு கூட வாய்க்கால் வழி ஓடினால் கூட வாய்க்கால் வெயில் காலத்தில் ஓடினால் கூட தண்ணியை வராவிட்டால் கூட தமிழன் இனமானம் காக்க வேண்டும் என்று சொல்கின்றார். கருக்கும் வெயிலினில் சருகன காயினும் காவிரி வற்றி வாய்க்கால் வழி ஓடினோம், இருக்கும் வறுமையில் நல்லுயிர் துவளினும் நீடிய கோடையில் பயிர்வளம் குன்றினும் இருக்கும் நலன்களில் இனநலம் பெரிதென எந்தமிழ் நல்லினமும் இணைந்திடல் வேண்டும், செருக்கும் பொறாமையும் சிறுமை செயல்களும் சிதைத்திடும் இனத்தினை ஆதலால். இந்த இனத்தை அழிச்சிடும், இன ஒற்றுமை இல்லாவிட்டால் அந்த இனம் வீணா போயிடும். இப்பதான் பாக்குறோம் இல்லையா காட்சிகள்லாம், எல்லா திரைப்படங்கள்லையும் பார்க்கிறோம், எல்லா ஆட்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் தப்பி தவறிவோ தலைவன் இங்கு எழுந்து கலைஞர் இருந்த பொழுது எழுதினாரு. கலைஞர் மேலே சில குற்றங்கள் இருந்தால் கூட அவர் சொல்றாரு, தப்பி தவறிவோர் தலைவனுங்கு எழுந்து முன் தடங்கட நடக்கும் நம் தமிழரை கூட்டியே வெப்பினும் மழையினும் நமக்கென நடக்கையில் வெறுக்கலிலாமன சில திப்பியை போலவே தெரியினும் தேம்பெரும் தேவையால் இனநலம் காத்திடல் வேண்டும், துப்பலும் தூறலும் அடியற துணித்திடும் இனத்தினை ஆதலால் என்றெல்லாம். எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒரு சில பேர் குறைகள் இருந்தால் கூட அந்த குறைகளை பொருள்படுத்தாமல் தமிழன் இனநலத்தை காக்க வேண்டும் என்று சொல்கின்றார். எந்த கட்சியில் நீ இருந்தாலும் இனத்தை மறந்திடாதே தமிழா, இனத்தை மறந்திடாதே, உன் சொந்த குடும்பம் தனைபல கருத்தால் சுட்டு பொசிக்கிடாதே. எந்த திசையில் நீ இருந்தாலும் ஏற்றம் துறந்திடாதே, தமிழின் எழிலை துறந்திடாதே, பழம் கந்தலை உடுத்து கஞ்சியை அறிந்தேனும் கனிவை இழந்திடாதே, என கருத்தை அழித்திடாதே என்றெல்லாம் போய்கொண்டே இருக்கும். உண்டன் குடும்பம், உண்டன் வாழ்க்கை, உண்டன் நலன்கள், உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா?
தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், பதுங்கி விடாதே என்று அந்த பாட்டி சொல்கிறார். நீர் பொது, நிலம் பொது, நெடுவான் வெளி பொது. பொது உடைமை பற்றி சொல்றாரு. நீர் பொது, நீர் எல்லாத்துக்கும் பொது. இன்னைக்கு கன்னடன் சொல்றான் இல்லையா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பொது. நீர் பொது, நிலம் பொது, நெடுவான் வெளி பொது, ஞாயிறும் நிலவதும் பொதுவே. ஊர் பொது, உயிர் பொது, உயிருடற்காகிடும் உணவெனும் பல்வகை பொதுவே. ஏற்பொது இவற்றின் எவ்வகை விரிவும் எல்லாருக்கும் பொது பொது பொதுவே. பார்பொது, சீர்பொது, பல்வகை பொருள் பொது, பகுத்தலும் வகுத்தலும் ஏனோ என்றெல்லாம் அவர் வந்து சொல்றாரு. இந்த எந்த எல்லா இடத்திலும் பொது உடைமை தான். அந்த மழைப்பாட்டுகளும் உங்களை பாடியிருக்கேன், நம்ம கேட்டிருப்பீங்க. அதுல கூட அந்த இறுதி பத்தியில பாத்தீங்கன்னா, இறங்கிய நீர் சரம் ஏழையின் கண்ணீர் மழை மழை மழை, உறங்கிய உலகம் உயிர்த்து எழுந்தது மழை மழை மழை, இறங்கிய உலகம் உயிர்த்து எழுந்தது மழை மழை மழை. அப்படியே ஒரு சாலையில் ஓரத்துல அந்த மாலை நேரத்துல மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஓரத்துல, அந்த தெருமுடிய ஓரத்துல ஒரு கண் இழந்த குருடன் கத்தி கொண்டு, உணவு இல்லாமல் கத்தி கொண்டு ஐயா ஐயா எனக்கு கதறுகிறான். அந்த சாலை வழிய மக்கள் போகிறார்கள். மாலை நேரம், நெருக்கடியான மக்கள் எல்லாம் போகிறாங்க. பெரிய பணக்காரன் போறான், ஏழை போறான், அவன் போறான், அவன் போறான், மக்கள் அலுவலர்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பணக்கார பெண்கள்லாம் மடியில சாவி குத்த வச்சுக்கிட்டு பத்திரமா இருக்க சொல்லிக்கொண்டே போறாங்க. அந்த காட்சியை காட்டுகின்றாரு. இந்த இந்த வகையில ஏழைக்கு இறங்க வேண்டும் என்று சொல்கிறார். சாலையின் ஓரத்திலே ஓடும் சாக்கடை நாற்றம் என் மூக்கை துளைத்திட காலை விரைந்து வைத்தேன். இரு கண்கள் இழந்தவன் கத்தி புரண்டனன் மாலை பொழுதனவே. பெருமக்கள் இரு பக்கத்திலும் கடும் வேலை முடித்த வகை என வீடு திரும்பியவாறு இருந்தார் அந்த சாலையின் ஓரத்திலே. கட்டி புரண்டழுதான், மண்டை உடைத்தழுதான், அவன் மாளாத சொற்களை கேளாதவாறாக அண்டை நடப்போரெல்லாம் உடல் ஆட்டுவதும் பல்லை காட்டுவதும் சிலர் கண்டுங்காதவர் போல் பல சென்றிருந்தார். அதை கண்டு நின்றேன் அந்த சாலையின் ஓரத்திலே. அந்த சாலையின் ஓரத்திலே பற்றி உடை உடுத்தி இளம் பாவையோடு எழில் மெழி சிரிப்பதும் வட்டி கணக்க எண்ணி உடல் வாங்குவதும் உள்ளம் இயங்குவதும் சில பெட்டியின் திறவு கொத்தை தொட்டு பார்ப்பதும் இன்பு சேர்ப்பதும் குடை தட்டி நடப்பதுமாய் பலர் சென்றிருந்தார். அதை கண்டு நின்றேன் இந்த சாலையின் ஓரத்திலே. அப்படிலாம் பெரிய அளவில் பாட்டு போய்கிட்டு பட்டியில் உடை உடுத்தி இளம் பாவையோரோடு எழில் மேவி சிரிப்பதும் வட்டி கணக்க எண்ணி சிலர் வாங்குவதும் உள்ளம் எங்குவதும் அப்படியே போய்கிட்டு கடைசியில கீழ் முடிப்பார். கத்தி புரண்டடுதான், ஒரு காசு கொடுப்பவர் யாரும் இல்லை, பலர் செத்துக்கொண்டே இருக்க இந்த செல்வத்தினை இந்த இன்பத்தினை இந்த எத்தி திருடுவதேன், இதை ஏன் என்று கூறிட நான் என்று கூறிட பத்தில் ஒருவர் உண்டோ, இதை பார்த்து நின்றேன் கண்டு வேர்த்து நின்றேன் இந்த சாலையின் ஓரத்திலே. நல்லா தெரியுது, பிச்சை எடுக்கிறான்னு தெரியுது, என்ன செய்யறது? அரசுதான் இதுக்குள்ள முயற்சி எடுக்கணும். அதனால அதுக்குள்ள நம்ம என்ன பண்றது, வந்து கேட்கிறானே கெஞ்சுறானே, என்ன செய்ய போற? அது கேட்கறான், மானத்தை விட்டு கேட்கறான். இல்லைன்னு சொல்றதா? ஏன் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ண போற நீ? உன் பொருள் உள்ள காசு ஒரு சில காசை எடுத்துக்கொடு, இன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். எப்படி எல்லாம் சொல்றாரு ஐயா. சொல்றாரு, நல்லவனோ இல்லை பொல்லாதவனோ நானும் விட்டே உன்னை இறைக்கின்றான், மானம் துறக்கின்றான். தம்பி இல்லை என்னாதே, தொல்லை என்னாதே, இருப்பதில் ஒரு துளி எடுத்துக்கொடு, இது சரி இது தவறெனோ ஆய்வை விடு. நோயனோ வேயனோ, நோயனோ வேயனோ, நோஞ்சனோ தடியனோ, 100 பேர் நடுவில்கை ஏந்துகின்றான், உயிர் காந்துகின்றான். தம்பி போய்வா என்பதும் புகழ் உன் அறிவதும் புண்மை என்று அறியுவாய் கொடை பெரிது, இது பொய் இது மெய் எனும் எடை சிறிது. பொய்யனோ மெய்யனோ போலியோ காலியோ போக்கின்றி வந்து கை நீட்டுகின்றான், பல்லை காட்டுகின்றான். தம்பி வெய்ய உரைப்பதும் வேண்டி மறைப்பதும் விரும்பத்தகாதன கொடை விரும்பு, பல வீண் செலவில் இது துரும்பு. பெரிய நீ செய்கின்ற செயல்களிலே அவனுக்கு கொடுக்கறது வந்து சின்ன துரும்பு. என்ற வகையில் ஐயா அவர்கள் ஒரு நான் சென்னையில் அவரோட ஐயாவோட பயணம் செய்த பொழுது பார்த்திருக்கிறேன். ஒரு சின்ன உருளை போன்ற சின்ன ஒரு டப்பாவில் சில்லறை காசெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இரவுல யார் வந்து கேட்டாங்கன்னா கொடுக்குற பழக்கத்தை நான் நேராக பார்த்துருக்கேன்.
குருடனோ நொண்டியோ கூனோ கிழமோ கூசிடாமல் உன்னை கேட்கின்றான், வாழ வேட்கின்றான். தம்பி, திருடன் எண்ணாதே, தீயன் எண்ணாதே, தேர்ந்திடாது இருப்பது சிறிது கொடு, இது தீது இது சரி எனும் ஆய்வை விடு. அதே போன்று நிறைய பொது 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 உடைமை பற்றி நிறைய ஐயா அவர்கள் பாடல்களை எல்லாம் நிறைய பார்க்கணும். என்ன எழுதினும் என்ன பேசினும் ஏழைக்கு ஒரு பையன் சேர்ந்ததா, அவன் எரியும் சாப்பசி தீண்டதா, பொன்னை உருக்கினோம் பொதுமை பெருக்கினோம் பொதுமை வளர்ந்ததா, இல்லையே ஒரு புரட்சி தான் அதன் இல்லையே. மண்மிக விளையினும் மழை மிக பொழியினும் மாற்றங்கள் கோழி நிகழ்த்தினும் பலர் மக்கள் தலைவராய் புகழினும் என்றெல்லாம் ஐயா அவர்கள் நிறைய பாடியிருக்கின்றாரு, நிறைய எழுதியிருக்கின்றாரு. ஒரு தாய் நிலம் ஒரு தாய் மொழி உருவம் நிறம் ஒன்றே, வாழ்வு உரிமை தனி அன்றே, எனி கருதாய் உடன் பிறந்தோர் பல கண்ணீர் விடல் நன்றோ, அவர் கவலை அறல் என்றோ. உருகாய் மனம் உணராய் நிலை உழைப்போர் துயர் ஒரு நாள். அவருடைய பாடல்களிலே நிறைய பொது உடைமை கருத்துகள் நிறைய. ஊரை திருத்துமுன் முதல் நீ திருந்துப்பா, ஊரை திருத்துமுன் உலகை திருத்துமுன் உன்னை திருத்தடா தமிழா, நீ உன்னை திருத்தடா தமிழா பா யா என்றெல்லாம் பாடுறாரு. அதுல சொல்றாரு பாருங்க, அந்த காட்சியை அந்த மாக்கோரா எம்ஜிஆர் அவர்கள் 1987 இறந்த பொழுது சென்னையில் அந்த அண்ணா சாலையில பெரிய பெரிய வணிக வளாகங்கள் விஜிபி கிஜிபி அது மாதிரி பல்வேறு வகையான பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கும். இறந்த பொழுது இங்க ஒருத்தன் அந்த கலைஞருடைய சிலையை குத்திட்டு இருக்கான், கலைஞருடைய சிலையை குத்திட்டு இருக்கான், உடையுது. இந்த பக்கம் எல்லாம் ஒருத்தன் இப்படி குத்துறான், ஒருத்தன் நிறைய அந்த எல்லா கடைகள்லயும் எல்லாம் பூட்டு போட்டிருக்கிறது இல்லையா, எல்லாம் கடப்பாறை எடுத்து அந்த அடிப்பகுதியை வச்சு நோண்டி 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 கடையில போந்து ஒருத்தன் விசிறி 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 தூக்கிட்டு போறான், குளிர்பெட்டியை தூக்கிட்டு போறான், துணி துவைக்கிற இதை தூக்கிட்டு போறான், பல்வேறு வகையான ஏசி எந்திரங்கள்லாம் கொண்டுட்டு போறான், பல்வேறு வகையான பொருள்களை கொண்டுட்டு போறான். நம்முடைய ஏழை எளிய மக்கள் அங்க ஒரு பார்ல நுழைஞ்சி, பார் என்றாலும் தமிழ்ல பார் என்றால் தடுப்புன்னு அர்த்தம், தமிழ்ல பார் என்றாலும் கடப்பாறைன்னா அந்த பாருங்கிற சொல்லுக்கு கம்பி என்ற பொருள் உண்டு தமிழ்ல. வேறு பார் என்ற ஆங்கில சொல்ல கருதி கொள்ள வேண்டாங்க. அதான் பாரட்லாங்கிறது. அந்த நீதிபதி அந்த 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 தடுப்புக்கு முன்னாடி அங்க உட்காந்துருப்பாரு. பாரட்லாங்கிறது அதான் பொருள். பார் என்கிறது கம்பி, கம்பியால் அடைக்கப்பட்ட ஒரு இதுக்கு அந்த வெள்ளையன் காலத்துல இருந்த செய்தி அது பாரட்லாங்கிறது. அந்த வகையில அங்கெல்லாம் எல்லாம் இந்த ஏழை எளிய மக்கள் இந்த தண்ணிய சாராயங்களையும் மது பாட்டிலாம் எடுத்து சொல்றாங்க. இந்த மக்கள் இப்படி செய்யறாங்க. ஒரு பக்கம் விவரம் தெரிஞ்ச போறான், சாமான்களை தூக்கிட்டு போறான். அந்த காட்சிகள் நம்ம எல்லாம் உறுத்தியது. ஆனால் பாவலரர் அவர்கள் அவரு மாக்கோரா இறப்பதற்கு முன்பாகவே எழுதியுள்ள பாடலை கேளுங்கள். ஓங்கி கட்டிய உயர்ந்த மாளிகை, உழவ கட்டிய மேற்புற மாடிகள், தூங்க கட்டிய தனிநிலை அறைகள், தொங்கு மாடங்கள் ஊஞ்சல் தூளிகை, தாங்கிய விளக்குகள் பலகணி திரைகள், கரையெல்லாம் வெறிப்புகள் பல்வண்ண ஓவம், பாங்கா இவற்றுல குபு 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 என பாட்டாளி மக்கள் புகுகின்ற பாருங்கள், ஒங்கிய செல்வரை உணருங்கள், அப்படி ஒரு நாள் வரத்தான் போகிறது, அவ்வுலகம் பொது என ஆகிறது. பூ வகை வகையாய் மலர்ந்த பூங்கா, புது புது பல வகை காய்கறி விளைச்சல், தாவுமான் குட்டிகள், தரையெல்லாம் விரிப்புகள், ஓங்கிய செல்வரை உணருங்கள், அப்படி ஒரு நாள் வரத்தான் போகிறது, இவ்வுலகம் பொது என ஆகிறது. தின்று தின்று தெவிட்டினை உணவு மக்களுக்கு, தின்று தின்று தெவிட்டினை. எல்லா இடத்தும் மக்கள் நுழைய போறாங்க, பெரிய சொத்து சேகரிச்சு வச்சுக்கிட்டே கிடக்காத, நாளைக்கு ஒரு காலம் வரும் இந்த காட்சியெல்லாம் நடக்கும் என்கிறார். தின்று தின்று தெவிட்டினை உணவு, தீர பிழிந்த தீமலைச்சாறு, அன்று அன்று புதியப்பட்டாடை, ஆடி களைத்திட களைக்களியாட்டம், சென்றுலாம் மீண்டிட மெத்தன் ஊர்திகள், செருக்கு சிரிப்புகள், எக்கால பேச்சு, நன்று 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 இவற்றுளே, திடு 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 என நலிகின்ற ஏழையர் புகுகின்ற பாருங்கள், ஓங்கிய செல்வரை உணருங்கள், அப்படி ஒரு நாள் வரத்தான் போகிறது, இவ்வுலகம் பொது என ஆகிறது. கொஞ்சம் தண்ணீர் குடித்துக் கொள்கிறேன் சற்று.
அப்படியெல்லாம் பாவலர் அவர்கள் பொதுமை உடை சார்ந்த பாடல்களை நிறைய நிறைய பாடியிருக்காரு. பாவேந்தர் பாரதிதாசன் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் கழனியும் கார்முகிலும் தன்னை கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடுமயில் நீர் பெண்டீரெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்பார் என்றெல்லாம் பாடுவார். சோலை குளிநகர் சென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்திசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும். ஆனாலும் அவர் மனசுல என்ன தோணுதுன்னா, இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் தூயின்றி இருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை வந்து விட்டான் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் வாழ்வினில் தூய்மை உண்டாகிடும் வீரம். அந்த பொருள் வர ஏடெடுக்கின்றாய் தூவலை எடுத்தாய் எந்த பாடலை எழுதிட நினைத்தாய் காடு உடுக்கின்ற ஓர் இந்நிலர் வேணிலின் காட்சியையா நரும் காதரும் ஆட்சியா கோடு உடுக்கின்ற பூந்துணரின் அழகையா கூடிட பாடிடும் குயில்களின் இசையா ஓடெடுக்கின்ற ஓர் ஏழையை பாவல உயர்த்துகின்ற நெல் பாடலை பாடு ஓடு எடுத்து பிச்சை எடுக்கின்றன அந்த பாவல் அவனை பற்றி பாடி அவனுக்கு ஒரு வாழ்வு கொடு என்று சொல்கிறார். பாவேந்தர் பாடல் போன்று நிறைய, இன்னும் சொன்னா அவருடைய பாடலை கூட அதிகமான ஹிட்டாக எழுதிய பாடல் ஏராள பாட்டு இருக்குது. மனைவி மக்கள்லாம் திறந்துருங்க, மனைவி மக்களை காத்தவர் எல்லாரையும் அந்த மனைவி மக்கள் பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் அவர்கள் நன்கு வாழ வேண்டும். ஆனாலும் நீ பொது தொண்டுக்கென்று வருகின்ற பொழுது அந்த ஒரு சுயநலம் ஒருவேளை காட்டினா அதை தூக்கேறி என்று சொல்கின்ற மனப்பான்மையுடைய ஒரு துணையின்றி ஒரு பொருளின்றி உலகினுக்கு உழைப்பவர் எவரோ ஒரு உண்மை வினையினர் எவரோ அவர் ஊர் எதியனினும் பேரெதியனினும் உறவினர் அவரே எமக்கு என்றெல்லாம் பாடுவார். நட்ட நடுத்தறிவில் தம்பி நால்வர் நடக்கையிலே என்றெல்லாம் பாடி தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழ் மக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா, தமிழ்நாட்டுல அப்ப எழுதியிருக்காரு பக்தச்சரன் காலத்துல தமிழகத்தின் முதலமைச்சே தமிழ் மொழியின் முதற்பகையா இருக்கும் கீழ்மை அப்படி இருக்காரு பாருங்க. தமிழகத்தின் முதல் 65 66 தமிழகத்தின் முதலமைச்சே தமிழ் மொழியின் முதல் பகையா இருக்கும் கீழ்மை தமிழகத்தில் அல்லாமல் பிற நாட்டில் எங்கேனு நடப்பதுண்டோ தமிழ் மொழியை காவாதான் தமிழ் தலைமை தாங்குவதோ தமிழகத்தில் வாழ்வெல்லாம் அன்னவரின் வீழ்வென்று எண்ணுவீரே என்று அங்கு அப்பொழுதே அது மட்டும் தமிழ் இதழ்கள்லாம் அப்பொழுது தமிழ் இனத்தை கொலை செய்கின்ற அளவில் இருந்து வந்தவரை ஓ குமுதமே தமிழ் தின்னும் கழுதையே அடி அடிக்கிறார். ஓ குமுதமே தமிழ் என்னும் கழுதையே ஊர்கடுக்கும் விகடன் கதிரே ஒப்பரிய தமிழ் என்னும் உன்னீர் குணத்தையே உழப்புகின்ற எருமை குலமே ஏவோ ஆதித்தரே தின தந்திராணியால் என் தமிழை கடுக்கும் உருவேன் ஈவோ இரக்கமோ எண்ணாதிர் எப்படியும் எழுதுங்கள் எழுது குவியுங்கள் எல்லாமும் இலக்கியம்தான் நாவோ வெண் மூளையோ நக்குவதில் எண்ணுவதில் நரகரோ இழிவோ என்ன நல்ல நாடை என்பது நல்ல தமிழ் என்பது நமவோம் துக்ளக் நமக என்றெல்லாம் எழுதினவரு. அவர் இலக்கிய பாடல் பார்த்தோம்னா அண்ணாவை பற்றி எழுதியிருக்கிறாரு நூறாசிரியத்துல. தந்தை பெரியாரை பற்றி, தந்தை பெரியார் மட்டும்தான் அவர் இருக்கின்ற பொழுதே எழுதிய பாட்டு. மற்றவங்க அண்ணா மறைவுற்ற பொழுது எழுதினாரு, பாவேந்தர் மறைவுற்ற பொழுது எழுதினாரு, அது மாதிரி பாடலையும் காமராசர் மறைவுற்ற பின்னாடி எழுதினாரு. தந்தை பெரியாருக்கு மட்டும்தான் அவர் எழுதி அவருடைய ஒரு பிறந்த நாள்ல, அதாவது அவருடைய 72ஆம் ஆண்டு எழுதி பாவாணர் பொன்னம்பலனார் எடுத்துக்கிட்டு போறாங்க ஒரு பாடல். பெரியாரை பார்க்க போறாங்க. அப்ப மணியம் இருக்காங்க, வீரமணி எல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த பாடலை பாட்டி காமிக்கிறார். நுரைபஞ்சின் நரைதாங்கி அரியேற்றின் அடலடந்து, அதாவது முரசு கடிப்புண்ட அரசரும் அல்ல, நீ பெரிய முரசு அடித்து அந்த ஆட்சி செய்கின்ற அரசன் அல்லன், ஒரு மனிதன், ஒரு பொது மனிதன். முரசு கடிப்புண்ட அரசரும் அல்ல, உரை சொல்லாட்சியின் அவரை நோங்கிய சும்மா பேச்சு அழகான தெள்ளு தமிழ்ல அழகான போது எதுகை முனையோட பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனும் அல்ல. நீ யாரப்பா? நீ
நுரைவஞ்சின் நரைதாண்டின் அரியற்றின் அனலடர்ந்து பாடியும் சேரியும் பட்டின பாக்கமும் ஓதவும் நகரும் எல்லாம் தெரிந்து மக்களுக்கு எப்பொழுது பார்த்தால் எதையுமே பார்க்காம பனியும் குளிரும் மழை வெயிலும் கீழ் எதுவுமே பாராமல் இந்த மக்களுக்காகவே இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து மக்களுக்கு எந்த வகையான கல்லடிபட்டு சொல்லடிபட்டு இவையெல்லாம் இருந்து வாழ்ந்து நீதான் இந்த பெரியார் என்றால் உனக்கு மட்டுமே தான் இது கொடுக்க முடியும் என்றெல்லாம் சொல்கிறார். பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி சொல்கிறார். அந்த அண்ணா சாலையில போகின்ற வழியில ஒரு 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 ஊர் 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 வழிபோக்கன் போகின்ற பொழுது புதுசா சென்னைக்கு போகிற அந்த அண்ணா சிலையை பார்த்து, அண்ணா மறைவிட்ட பின்னாடி அது யாருங்க, அவர் யார் சிலையாக நிற்கிறாரு யார் என்று கேட்கின்ற பொழுது அந்த வழிபோக்கனுக்கு ஒரு வழி சொல்வதாக, இவன் யார் என்குவிராயின் இவனை பேராயம் என்னும் பெரும்பெயர்களிற்றை யார மகளத்தை அலற கிடத்தி, யாரு கேட்கிறியாப்பா, வந்தாப்பா காங்கிரஸ்ங்கிற பெரிய இயக்கத்தை அடியோடு எடுத்து கீழே தூக்கி போட்டு மிதி இந்த ஊரை திருத்துகின்றதுக்கு வந்தவன், ஊராயம் திருத்தி உருகோலை திட்டு தமிழக அரசை தலைமுதல் நிறுத்தியே அமிழா நெடுமுகழ் அண்ணாதுரையே என்றெல்லாம் பாடி ஒரு 7 நாள் விழாக்கள் நடத்தின ஒரு திறன் உடையவன் அண்ணா என்று சொல்றாரு. அதே போல் நிறைய இலக்கிய பாட்டுகள் நிறைய எக்கச்சக்கமான பாட்டம் இருக்குது. அந்த நூறாசிரியத்துல ஒரு பாட்டு நாம எதிர்பாராத பாட்டு. இந்த பாட்டுக்காக அவர் திருப்பி போடாத ஒரு ஆண்டு சிறையில இருந்தாரு. அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இறந்து போன தனுவை பற்றி ஒரு பாட்டு. அது அன்பழகன் தான் அந்த நூலை வெளியிட்டாரு. அன்பழகனுக்கு இந்த பாட்டு அதுல இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனா நாங்க அவரை சொன்ன வரேன்னு சொல்லிட்டாரு. தமிழ் குடிமகனை கேட்டாரு, ஏதாவது சிக்கல் உள்ள பாட்டுலாம் எதாவது இருக்குது அப்பா தெரிஞ்சுட்டாங்க, அப்பேற்பட்ட ஆளாச்சேன்னு கேட்கிறாரு. அதான் தமிழ் குடிமகன் அப்படி அந்த இதழை படிக்கவும் இல்லை. அப்ப அவர் எழுதியிருக்காரு, மானமும் உயிரும் வாழ்வும் கருதி வானமும் நிலமும் நீரும் கடந்து தானும் குடும்பம் இனமும் இடர்பட 1000 இடையர் பெண்டிரும் அப்படியே பாட்டு போகுது. அது பாட்டுல என்ன சொல்றாருன்னா, கன்னி இளமுகை தான் தனியாக நின்று அந்த தனியாக நின்று அந்த இது நடத்தினியே உன்னுடைய சிறப்பு தாமா சிறப்பு என்று அந்த ஈழத்தமிழைச்சியை பாடுகின்றார். அதுக்காக பொடாத ஒரு ஆண்டு அவர் இருந்தார். எப்படி பார்த்து சிறையில இருந்தா அவர் அதிக நாள் சிறையில இருந்த நாட்கள் தான் அதிகமாக கூட அவர் 10-15 முறை சிறையில் அவர் இருந்திருந்த காலம்லாம் நிறைய சிறையில் இருந்திருக்காரு. ஐயா நீங்க யாருங்க ஐயா, உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்கின்ற பொழுது கேட்கிறாங்க, சரிப்பா நான் பாடவா உரையா சொல்லவா என்று கேட்கின்றார். பாடல ரொம்ப நல்லதுதாங்க கேட்கின்ற பொழுது அது சொல்றாரு, தான் யாருன்னு சொல்றாரு, அன்பிலே மழை தண்ணீர் அறிவிலே பெருநெருப்பு ஆற்றலில் சூறை காற்று உளத்தெம்பிலே மாமழை தெளிவிலே நீரிலை திரிதலில் வானப்பறவை என்பிலே நல்லுறுதி இயல்பிலே தமிழ் உணர்வு எண்ணத்தில் தமிழர் மேன்மை வரும் துன்பிலே துடிந்த மனோ துயிலிலே விழித்த நிலை துவளாத வாழ்வு என் வாழ்வே. அன்பிலே மழை தண்ணீர். ஏன்னா அவரோட இருந்த பொழுதுதான் தெரியும், நாங்களாம் ஐயா நாங்களாம் பணி செய்கின்ற பொழுது நாங்களாம் அஞ்சுக்கிட்டு கிடப்போம் பணி செய்வதில். அந்த அளவுக்கு அவர் அறிவியல பெரு நெருப்புங்கிறது அதுதான், அந்த அளவுக்கு. ஆனா அதே சமயத்துல மறும் நொடி அன்பிலே மழை தண்ணீராக எங்களுடைய அன்பை பொழிவார். அதனாலதான் நாங்க அவரை விட்டு நாங்களாம் விலகாமல் அவர் பல்வேறு வகையான அவருடைய அந்த அவருக்கு ஆற்றல் அன்பிலே மழை தண்ணீர் அறிவிலே பெருநெருப்பு ஆற்றலில் சூறை காற்று தென்பிலே மாமலை சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றாரு, என்னையா படிச்சிருக்கீங்க, படிப்பா சொல்லிட்டு சொல்றாரு, பட்டம் என் மூக்குப்பி, அது போய் என்ன எனக்கு பட்டம், பதவி என் கால் தூசு, பாராட்டு என் காது குறும்பி, பெரும் திட்டமுடன் இயங்குவேன், தீர முடிவு எய்துவேன், தேர்ந்து அதனை முடிவு செய்வேன், தேர்வு அதனை முனைந்து செய்வேன், வெட்டனவே பேசுவேன், விளக்க முறை எழுதுவேன், வீணரை விலக்கி வைப்பேன், வரும் கட்டாயம் பேசுவேன், கருத்தை பரிமாறுவேன், கடுகளவும் பகை கொள்ளேனே என்று சொல்லிட்டு இந்திய எதிர்ப்பை பற்றி சொல்றாரு. அப்பதான் அந்த பாட்டு அவ்வளவு வீச்சாக நடைபெற்றது. எத்தனை நாள், எத்தனை ஆண்டு, எத்தனை போர், எத்தனை பேர், எத்தனை தோல் இந்திக்கு எழுவது, எத்தனை பேச்சு, எத்தனை தாள், எத்தனை பாடு,
எத்தனை பாட்டு, எத்தனை தாள் இந்தி எதிர்ப்பதோ. எத்தனை நாளா இந்தி எதிர்த்துக்கிட்டு இருக்க முடியும்? ஒத்தினையும் எண்ணமில்லை, உன்னோட நான் சேர மாட்டேன். ஒத்தினையும் எண்ணமில்லை, ஒன்று என்று பார்த்துவிட ஊர்படைக்கு நாள் ஒன்று உழைப்பமே என்று சொல்கின்றார்கள். சொல்றாரு அவரு ஒரு பாடல்ல, இவ்வளவு பாடல் நான் எழுதி எழுதி போறேனே, இதுல என்ன பயன் கண்டேன் என்று அறிகிறாரு. ஒரு அருமையான பாடல். வள்ளலார் வந்து சொல்றாரு இல்லையா, வள்ளலார் வந்து என்ன எழுதி எழுதி கடைவரித்தேன் கொள்வார் என்று சொல்லுகிற மாதிரி சொல்றாரு. எழுதி எழுதி நான் என்ன பயன் என எண்ணி பார்க்கிறேன். உழுது விதைத்தவை ஒரு நாள் விளையுமோ, ஊமை விதைகளாய் சாவியாய் ஒழியுமோ, புழுதியில் மறையுமோ, பூக்களாய் மலருமோ, அழுகியும் உளுத்தும் அமுங்கி போகுமோ, பழுதென்று உரைத்து அவை பழித்திடப்படுமோ, பயன்படாதென விலக்கிடப்படுமோ, தொழுது போற்றுமோர் காலம் தோன்றுமோ, துயர சுமை கொழு துணர நிற்குமோ, பசித்த அறிவினால் புதித்திடுவார்களோ, பரபரப்புணர்வோடு கொதித்திடுவார்களோ, விசித்து விசித்து நான் அழுத அழுகையும் விடிய விடிய நான் வடித்த கண்ணீரும், மக்கள் இனத்தின் கடைசி மாதனின் ஒக்க அழுகையோடு ஒன்றாயினையுமோ, ஒழுகு கண்ணீரோடு ஓடி கலக்குமோ என்றெல்லாம் வந்து நிறைய பாடி நிறைய வந்து அவருடைய நூல்கள்லாம் இன்றைக்கு அச்சாய் பெரிய அளவில் வந்து கொண்டு இருக்கிறது. பெரிய அளவு எல்லா மக்களுக்கும் சேர்ந்து இருக்கின்றது. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த இது போய் அவருடைய பாடல்கள்லாம் சேர்ந்திருக்கிறது. பெரியாரை பற்றி தான் பாடல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது நூறாசிரியத்தில் அவருடைய இலக்கிய பண்பு, இலக்கிய புலமைக்கு ஒரு பாட்டு. அந்த இதுல வந்து அந்த ஒரு தாயோட தோழி ஒருத்தி வந்து எங்க உன் மகன் என்று கேட்கின்ற பொழுது அந்த புறநானூற்றில ஒரு செயல் வருது. எங்கப்பா உன் மகன், அவனை பெற்றெடுத்த புலி போன்ற கல் போன்ற கல் அது கல்லாலான குகையில இருக்கிற வயிறு இது, ஆனா அவன் போர்க்களத்தில் தான் காணப்படும் என்று சொல்கின்ற பொழுது அது அந்த புறநானூற்று போர் மரவன், இந்த காலத்து போர் மரவனாக பாவலர் காட்டுறது. காட்டு புலியடி என் மகன் தமிழ்நாட்டுக்கே பழியொன்றும் வாழ்ந்தீடில் பாய்ந்தெழும் காட்டு புலியடி என் மகன், வீட்டுக்குள் என்னிடம் அஞ்சினும் ராவேளையில் அவளிடம் கொஞ்சினும், கட்டுப்பாட்டுக்குள் நின்றவன் வாழினோம் தமிழ் கேட்டினுக்கு அவன் போறான் யார் வந்து சூழினும், காட்டு புலியடி என் மகன் தமிழ்நாட்டுக்கு பழியொன்று வாய்ந்திடில் பாய்ந்தெழும் காட்டு புலியடி என் மகன். அவன் ரொம்ப ஏழை, வாட்டும் வறுமையை பார்த்திடான், பிறர் வன் சொல்லை கேட்டவன் வேட்டிடான், உயிர் கூட்டுக்குள் உயிருள்ள வரையினில் தமிழ் காதலில் என்னாலும் கங்கு கரையிலான், காட்டு புலியடி என் மகன் என்றெல்லாம் சொல்வாரு. புறநானூற்றில அந்த பிசிராந்தையார் அந்த அரசன் கோப்பெருஞ்சோழன் முன்னாள் நோன்பு இருக்கின்ற பொழுது வருகிறாரு. ரொம்பவே ஆனவர். ஆனா அந்த மக்கள் வந்து ஐயா உங்களுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, எப்படி முடியல நல்லா கருங்கருங்கருங்கன்னு இருக்குங்க ஏன்னு கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார், யாண்டு பலவாக நரை இளவாகுதல் யாங்காகுதி என வினவுதிராயன் பூண்டையன் மனைவியோ. அவர் சொல்றார் நிறைய, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சுற்றம் உற்றம், ஆடுகின்ற அரசன், ஆளுகின்ற நடுவர்கள்லாம் எனக்கு
இந்த மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்வதாக இருப்பதனால நான் எந்த வகையில் கவலைப்பட வேண்டிய தேவையே எனக்கு இல்லாமல் போய்விட்டது. எனவே எனக்கு அந்த கவலையும் இல்லை, ஆகவே அந்த மொழி நடக்கவே இல்லை என்று அவர் சொல்கிறாரு. அவர் அப்படி. ஆனா இவரு பாவலரேரு, என்னையா என்ன வயசு, சின்ன வயசு தானே ஆகுது உங்களுக்கு, ஏன் இப்படி முடி நரைச்சி போச்சுன்னு கேட்கின்ற பொழுது, யாண்டு சிலவாக நரை உள ஆகுதல், அங்க யாண்டு பலவாக நரை இள ஆகுதல், இந்த யாண்டு சிலவாக நரை உளவாகுதல் யாங்காகு என வினவுதிராயின், பூண்ட என் மனைவியோ நான் கட்டி கொண்ட மனைவியோ மாண்டமைந்தில்லால் பெருமைப்படத்தக்கவளாக இல்லையே, ஆண்டு ஒன்று ஈண்ட மக்களும் அறிவல், ஆண்டுதோறும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில மக்கள் அறிவில்லாமல் இருக்கிறாங்க. ஒன்று உரைத்தால் வினை ஒன்று உரைக்காக, இளைஞர்களும் பிள்ளைங்க வந்து நான் ஒன்று சொன்னா அவனுக்கு ஒன்று சொல்றானுங்க. எனவே மன்று அறம் திரம்பியது ஆள்கின்ற அரசு, அந்த நடுவர் மன்றமும் திரம்பி போயிடுச்சு, அரசும் ஆண்டோர் நெஞ்சும் அழல திரிதரும் இறந்த ஒழுக்கினார் என்னுரை நிறைந்த ஊரியா நெருங்கிய ஊரே என்றெல்லாம் ஐயா அவர்கள் சொல்கின்றார்கள். அதனாலதான் நிறைய காணுகிறது என்று சொல்கின்றிருக்கிறார்கள். பொங்கலை பற்றிலாம் அவர் 60 பொங்கல் பாடுறாரு. பொங்கலை பற்றி ஒரே ஒரு வெகு சேவையை முடித்துக் கொள்கிறேன். அந்த 60 ஆண்டு வயதான ஒரு கிழவி வந்து தன்னுடைய பேத்திக்கிட்ட, ஒரு 6-7 வயசு பேத்திக்கிட்ட, 10 வயசு வச்சுக்கலாம், பேத்திக்கிட்ட அவருடைய தனக்கு நடந்த அந்த 60 ஆண்டு பொங்கல் எப்படி நடந்ததுன்னு சொல்றார். நீண்ட சுருள் குழல் மேவிய நெஞ்சை இழுத்திடும் பாவையே, ஆண்டுக்கொரு முறை பொங்கல் வந்தே உல ஆக்கிய கூத்தினை கேளடி. சொல்லிட்டு நிறைய ஒவ்வொரு ஆண்டும் 5வது வருஷம், 6வது வருஷம், 7வது வருஷம், 8வது என்ன நடக்கின்ற கேட்கின்ற பொழுது, அன்றொரு பொங்கலில் ஆறு சென்றேன் மக்கள் ஆட்டினை மாட்டினை மூழ்கியே, நன்று கழுவியவாறிருந்தார் கண்டு நின்றிருந்தேன் என்னை நோக்கியே, குன்று விரைவது போல விரைந்தது கொம்பு வளர்ந்த ஓர் காலையும், சென்று அடக்கி வளைத்தன செக்க சிவந்த ஓர் காலையும் என்றெல்லாம் ஐயா அவர்கள் நிறைய அவரு படிப்பு கூட என்ன, எதுக்கு படிப்புங்கிறாரு, அந்த அளவுக்கு படிப்பு இன்றைக்கு எந்த வகையில மோசமா போயிட்டுன்னு சொல்லி காட்டுறாரு. படித்து அறிவு பெற்றால் என்ன, பளபளப்பாய் வாழ்ந்தால் என்ன, பிடித்ததாடா நாகரீக பேய்தான், உள்ளம் பிறந்ததாடா இனிமேல் குட்டி சுவரான், அறிவியலால் என்ன பயன், அரசியலால் ஏது நல்லன், செயலிழந்து போனதடா வாழ்வில், உள்ளம் சீர்குலைந்து விழுந்ததடா தாழ்வில், உள்ளம் சீர்குலைந்து தாழ்ந்ததடா வாழ்வில் என்றெல்லாம் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நாட்டிற்காகவும் அந்த அளவுக்கு எழுதி மக்களுக்கு நல்ல நிறைய மொழியை பற்றி, இனத்தை பற்றி, நாட்டை பற்றி அது கேடு வருகின்ற போதெல்லாம் கிளர்ந்தெழுந்தவர் ஐயா அவர்கள். எல்லாம் தமிழர்களெல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்று இந்த பாடலோடு முடித்துக் கொள்வோம். ஐயா அவர்கள் தமிழர்களெல்லாம் ஒன்று இணைய வேண்டும் என்று சொல்கின்றார். எங்கும் தமிழர்கள் ஒன்றாய் இணைந்தனர், இன்னுயிர் உடல் என்ன நன்றாய் பிணைந்தனர், எங்கும் தமிழர்கள் ஒன்றாய் இணைந்தனர், இன்னுயிர் உடல் என்ன நன்றாய் பிணைந்தனர், பொங்கும் உணர்வினால் மொழியையும் இனத்தையும் புதுக்கினர் என்றே கொட்டடா முரசம் பூத்தது வாழ்வென கொட்டடா முரசம், உண்மை தமிழ் தாயினை உலாவர விட்டனர், திண்மை உலத்தோடு தீந்தமிழ் பரப்பினர், தீமைகள் அகல என்று ஊதட சங்கம், தீந்தது மடமை என்று ஊதட சங்கம், முன்னை தமிழர்கள் மொய்த்தனர் நாடெல்லாம், முங்கிய பழமைகள் முகிழ்த்தன புதுமையாய், அன்னை தமிழ் மொழி உலகெல்லாம் ஆத்திட அலர்ந்தது பொழுதென அறையடமுழவும், அகன்றது பகையென அறையடமுழவும், செங்கதிர் புலந்தது செந்தமிழ்வானில், செங்கதிர் புலந்தது செந்தமிழ்வானில், செறிந்தனர் உலகெல்லாம் சேரபாண்டியனார், எங்கனும் சோழன் இனம் படை கொண்டது எந்த வாழ்ந்ததென்று இயம்பட குழலில், ஏந்தனர் தமிழர் என்று இயம்பட குழலில். எனவே அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அன்பு குழந்தைகளே, தமிழ் சார்ந்தோர்களே, தமிழ் நண்பர்களே, பாவலரேறு தெரிஞ்சுட்டார். அவர்கள் 20ஆம் நூற்றாண்டிலே நமக்கு பாரதியாரை போன்று, பாரதிதாசனை போன்று,
கவிஞர் முடியரசனாரை போன்று நமக்கு கிடைத்த பெரிய அரிய சொத்து. அவர் இந்த மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நாட்டிற்காகவும் தன்னையே இழந்து பல வறுமையில இருந்து தமிழுக்காக வாழ்ந்த அந்த உள்ளம் தன்னுடைய 62ஆம் அகவையிலே அவர் இயற்கை எழுதினார். அவருடைய எங்களுக்கு நெஞ்சமெல்லாம் கலங்குகின்றது என்றாலும் அவருடைய கொள்கைகளை, அவருடைய உயிர் உணர்வுகளை எல்லாம் நாம் மேற்கொண்டு எடுத்து செல்வோமாக என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்தை வழங்குவதற்கு நீதியரசர் நரேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திறந்து எண்ணே இருக்குமாறு திருக்குறள் கமலஸ் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் ஐயா தென்மொழி பண்ணன் ஈகவரசன் அவர்கள் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் சுவடுகள் என்ற தலைப்பில் அற்புதமான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார்கள். அவருடைய உரை மட்டுமல்ல, பாடல்களும் ஏராளமாக நமக்கு வழங்கப்பட்டன. மிகச் சிறப்பான உரை என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. ஐயா அவர்கள் உரையாற்றும் போது ஒரு கருத்தை வெளியிட்டார். ஜூன் 11ஆம் தேதி பெருஞ்சித்திரனாரை பற்றி பேசியிருந்தால் நலமாக இருக்கும் என்று கொஞ்சம் ஆதங்கத்தோடு சொன்னார். அதற்கு பொறுப்பாளராக ஐயா காமராஜ் அவர்களை சொல்ல முடியாது. நீங்கள் தான் ஜூன் 11ஆம் தேதிக்கு முன்னரே இப்படி பெருஞ்சித்திரனார் அவர்களின் நினைவு நாள் வருகிறது, ஜூன் 11ஆம் தேதி நான் பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளை பற்றி நான் பேசுகிறேன் என்று நீங்கள் அவருக்கு நினைவூட்டி இருந்தால் ஐயா காமராஜ் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு அளித்திருப்பார். எனவே நீங்கள் செய்ய தவறியதுதான் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அவருக்கு மாதந்தோறும் எந்த தேதியும் விடுபடக்கூடாதே, யாரை போடுவது, யாரை பேச அழைப்பது என்கிற மும்முரத்திலே செயலாற்றி கொண்டிருப்பவர். அவருக்கு பெருஞ்சித்திரனாரின் நினைவு நாள் அவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நிச்சயமாக நடந்திருக்கும். அடுத்து ஈகவரசன் அவர்கள் மொழி, இனம், இந்த நாடு, இவர்களின் இந்த விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் தியாக சீலர் நமது ஈகவரசன் அவர்கள். அவர் தமிழ்நாடு தனியாக வேண்டும் என்ற போராட்டத்தில் கலந்து 2 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இந்த மொழிக்காகவும் இனத்துக்காகவும் நாட்டுக்காகவும் உழைப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆறுதலும் எனக்கு இருக்கிறது. அவர்கள் என்னிடம் அந்த பெருஞ்சித்திரனார் அவர்களின் முழு படைப்பை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னபோது எவ்வித மறுப்பும் இல்லாமல் அதை வாங்கினேன். என்னுடைய நூலகத்தை அது சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. வெறும் அலங்காரத்துக்காக நூலகத்தில் வைப்பதில்லை. நான், உங்களுக்கு தெரியும், என்னுடைய நூலக அலமாரியில் நான் படித்து முடித்த பின்புதான் நூலக அலமாரியில் அது இடம்பெறும். படிக்காமல் நூலக அலமாரியில் எந்த நூலையும் வைப்பது இல்லை. படித்து முடித்த பின் அதற்கு நீங்கள் எந்த நூலை எடுத்து பார்த்தாலும் அதில் பல பென்சில் கோடுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கும். அது
நான் படித்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளங்களாக ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருஞ்சித்திரனார் அவர்கள் தனி நாடாக ஆக வேண்டும் என்பதற்காக போராடினார். ஆனால் அது இங்கே தமிழ்நாட்டிலேயே வெற்றி பெறவில்லை என்பதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு முன்பு திராவிடர் கழகம் எல்லாமே தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்ற கோரிக்கை உள்ள கட்சிகள் தான். ஆனால் 61 ஒரு சட்டம் வந்தது. நாட்டு பிரிவினை பற்றி பேசுபவர்கள், எழுதுபவர்கள் 7 ஆண்டு கால சிறை தண்டனை பெற வேண்டும். அதோடு அவர்கள் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த இயக்கம் தடை செய்யப்படும். கட்சி சார்பாக அந்த கோரிக்கை இருந்தால் அந்த கட்சியும் தடை செய்யப்படும் என்ற சட்டம், பிரிவினை தடை சட்டம் ஒன்றிய அரசால் வந்தது. அதன் விளைவாகத்தான் அதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார். அவர் கைவிடும் போது சொன்னார், திராவிட நாடு பெற வேண்டும் என்ற கோரிக்கை தான் கைவிட்டிருக்கிறோம். ஆனால் அந்த பிரிவினைக்கான காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றன என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். இதிலே இந்த பிரிவினை கோரிக்கைக்கான விஷயம் பற்றி நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். உலகத்திலேயே மிக பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான். ஜனநாயக நாட்டிலேயே மிக பெரியதாக இருக்கிறது நமது இந்திய துணைக்கண்டம். அதே போல முதலாளித்துவ ஆதிக்கவாதிகள் நிறைந்த கொள்கையுடைய ஒரு நாடு என்றால் அமெரிக்க நாடாகும். இது ஜனநாயக சோசலிசம் சொல்லுகிற நாடு இந்தியா. முதலாளித்துவம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற நாடு அமெரிக்கா. ஆனால் பாட்டாளி மக்களின் ஆட்சியாக, சர்வாதிகார ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அமைக்கப்பட்ட நாடு சோவியத் ரஷ்யா. ஆக ரஷ்யா ஒரு சர்வாதிகார நாடு, அமெரிக்கா முதலாளித்துவ நாடு, இந்தியா ஜனநாயக நாடு, சோசலிச ஜனநாயகம், சமதர்ம குடியாட்சி உள்ள நாடு. இதில் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் 13 மாநிலங்கள் உள்ளன. ஒரு மாநிலம் பிரிந்து போக வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு அடுத்த 12 மாநிலங்களின் ஒப்புதல் தேவை என்று அமெரிக்காவில் உள்ள அரசியல் சட்டம் சொல்லுகிறது. அங்கே பிரிவினைக்கு ஒரு மாநிலம் தனியாக பிரிந்து போகலாம். அதற்கு இதர மாநிலங்களின் ஒப்புதல் வேண்டும் என்று அந்த அமெரிக்க அரசியல் சட்டம் கூறுகிறது. சர்வாதிகார நாடான ரஷ்யாவிலே ஒரு மாநிலம் தனியாக பிரிந்து போக வேண்டும் என்று விரும்பினால் அந்த மாநில மக்களின் ஒட்டுமொத்த கருத்து இருந்தால் போதுமானது, அது தனி மாநிலமாக பிரியலாம் என்று சர்வாதிகார நாடான ரஷ்யாவிலே அரசியல் சட்டம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் பிரிவினை பற்றி பேசினால், ஒரு நாடு தனியாக பிரிய வேண்டும் என்று சொன்னால்
தனிநபருக்கு 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை, அரசியல் கட்சிக்கு தடை. அது மட்டுமல்ல, இந்த தனிநபர் அவருக்கு அடுத்து 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் வாக்களிக்க கூட உரிமை இல்லை, தேர்தலில் போட்டியிட உரிமை இல்லை என்கிற ஜனநாயக உரிமையை கழுத்தை நெருக்கிற மாதிரி இந்த ஜனநாயகம் இங்கே இந்தியாவிலே கோலோச்சுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதன் காரணமாகத்தான் ஐயா பெருஞ்சித்திரனாரின் கனவு பலிக்கவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஐயா, இதற்கு காரணம் என்ன? அதற்கு ஐயா அவர்களே சொன்னார்கள். இங்கே ஆரிய பார்ப்பனர்கள் தான் அந்த காலத்திலிருந்து இன்று வரை தமிழருக்கு விரோதமாகவே இருந்து வருகிறார்கள் என்கிற கருத்தை ஐயா ஈகவரசன் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு ஒரு சரித்திர ஆதாரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்தியா 1947 விடுதலை அடைந்தது. விடுதலை அடைந்ததும் பண்டிதர் நேரு அவர்கள் இந்திய மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களாக அமைக்கலாமா வேண்டாமா என்பது பற்றிய ஒரு ஆணையம், கமிஷன் அவர் நியமித்தார். அந்த ஆணையத்திற்கு தலைவராக தார் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் சில மாதங்கள் அந்த தரவுகளை எல்லாம் திரட்டி தனது அறிக்கையை கொடுத்தார். அந்த அறிக்கை கூட பல ஆண்டுகளாக வெளிவராமல் இருந்தன. பின்பு வெளிவந்தது. அந்த அறிக்கையிலே தார் அவர்கள், அந்த ஆணையத்தின் தலைவர் தார் அவர்கள், மொழிவாரி மாநிலம் அமைக்கக்கூடாது என்று பரிந்துரைத்தார். ஏன் அமைக்கக்கூடாது என்றால், அவ்வாறு மொழிவாரி மாநிலங்கள் அமைந்தால் வட இந்தியாவில் ஜாட்டுகளின் ஆட்சியும் தென்னிந்தியாவில் பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய ஆட்சியும் ஏற்பட்டுவிடும். அதனால் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கக்கூடாது என்று அந்த தார் அறிக்கையில் சொன்னார். இதற்கு என்ன பொருள்? இந்தியா என்றால், ஏகதேசம் ஒரே நாடு இந்தியா என்றால், அதில் வடநாட்டில் பெரும்பான்மை மக்களாகிய ஜாட் இனத்தவர் ஆட்சிக்கு வரக்கூடாது, தென்னிந்தியாவில் பார்ப்பனர் அல்லாதார் ஆட்சி அமைந்துவிடும் என்று ஒருவர், ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி அறிக்கை கொடுக்கிறார் என்றால், இந்தியா என்றால் அது பார்ப்பனர்களுடைய நாடு, பார்ப்பனர்கள் தான் ஆள வேண்டும் என்கிற எண்ணம் அந்த இனத்திற்கு அவர்கள் இரத்தத்தோடு ஊறிவிட்ட ஒரு கருத்து என்று இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. இதற்காகத்தான் பெருஞ்சித்திரனார் அவர்கள் போராடினார்கள். கெட்ட வாய்ப்பாக இந்த தடை சட்டம் வந்து அதை தடுத்து விட்டது. ஆனாலும் திராவிட நாடு கைவிட்டவர்கள் பிரிவினையைத்தான் நாங்கள் கைவிட்டோம், அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்றார். ஆனால் அதற்கு பின்னாலே வந்த அரசுகள் இருக்கிற அதிகாரங்களை ஒன்றிய அரசுக்கு பறிகொடுத்ததுதான் நிச்சயமே ஒழிய, ஒன்றிய அரசில் உள்ள அதிகாரங்களை மாநிலங்கள் பெறுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படியான காரியங்கள் எதுவும்
நடக்கவில்லை என்பதுதான் இன்று ஒரு துயரமான நிலை. இந்த நிலையில் ஒரு நடிகன் முதலமைச்சராக இருந்து இந்த அரசியல் இன்னும் பெரிய சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற வேதனையை வெளிப்படுத்தி தென்மொழிப்பண்ணன் ஐயா ஈழவரசன் போன்ற தியாகங்கள் வீணாகி போய்விடக்கூடாது என்கிற ஒரு கவலையோடு அவருடைய உரையை நான் வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய சுதர்சன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு அண்ணாமலை சம்பத்குமார் ஐயா அவர்களை அன்பின் அழைக்கிறோம். இருக்குமாறு கவிஞர் எம்எல் அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். சம்பத்குமார் ஐயா. நான் அடுத்தது பேசுறேன். வாழ்த்துறை வழங்குவதற்கு கவிஞர் எம்எல் அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். அழைத்ததுக்கு நன்றி குணமதி. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட பாடி நான் கேட்டிருக்கேன், ஆனா அவர் பேசி நான் கேட்டதில்லை. ஆனா அவரோட சொற்பொழிவே கதா காலட்சேபம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு, அதனோட கதை அந்த மாதிரி போச்சு. கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட உரையும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஐயா, நம்ம நீதியரசன் ஐயா சொன்ன விஷயங்கள்ல நிறைய புதுசா கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. பிரஞ்சித்தினார்னா அவர் புத்தகத்துல தமிழ் பாட்டு எழுதியிருப்பாரு, அதை பத்தி மட்டும்தான் அவ்வளவா தெரியுமே தவிர இந்த அளவுக்கு விரிவான ஒரு செய்தி நான் அறிஞ்சதில்லை. அதனால 2 பேர் உடையுமே எனக்கு இன்னைக்கு ரொம்ப விருந்தா இருந்தது. செவிக்கு உணவுன்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன தெரியும்னா, அவர் பாரதிதாசனோட ஒரு மாணவர்னு தெரியும். தென்மொழின்றது அவர் நடத்தின இதழோட பெயர், அதனாலதான் அவரோட தென்மொழி ஈஸ்வரன் அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்காரு அப்படின்றது நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் அந்த பேர் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரோட அந்த மாதிரி ரொம்ப பாவேந்திர இது பண்றாரு இல்லைங்களா, அதனால அவரோட நினைவுக்காக அந்த தென்மொழின்னு பேர் வச்சிருப்பாருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா இது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வார்த்தை வழங்குவதற்கு அண்ணாமலை சம்பத்குமார் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். சிறந்த ஏனில் இருக்கும்போது திருமதி அன்னபூர்ணியம் அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பு அழைப்பாளர் இன்னைக்கு தென்வழி பண்ணன் ஈழவரசன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு வணக்கம். ஐயாவுடைய தமிழ் பற்று எல்லாரையுமே ஒரு நம்மளெல்லாம் தூண்டும். ஒரு தமிழ் பற்றுனா, அதாவது பொருளாதாரத்துல உயர்ந்து இருந்தாதான் தமிழ் பற்றுல வேலை செய்ய முடியும். அதான் இன்னைக்கு நிதர்சன உண்மை. என்னன்னா, பொருளாதாரத்துல அவங்களுக்கு எந்த குடும்பத்துல சூழல் எல்லாத்தையும் சாப்பாடு, துணிமணி, எல்லாத்துக்கும் ஒரு குழந்தைங்கள்லாம் பார்க்கறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு எல்லா வசதி இருந்தாதான் இன்னைக்கு தமிழ் பற்றோட ஒருத்தர் இருக்க முடியும் குடும்ப சூழல்ல. ஆனா அதெல்லாம் தாண்டி ஐயா அவர் சூழல் எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு பொருளாதார சூழல் இல்லை. ஆனா எப்படிப்பட்ட பொருளாதார சூழல் இருக்கும் கூட இப்படி ஒரு தமிழ் பற்ற இவர் பார்க்க முடியாது இன்றைய சூழல்ல. அப்படி ஒரு தமிழ் பற்று இருக்கிறவர் அவர். நம்ம இப்ப வாழும் தென்மொழி பண்ணர், அதாவது தமிழ் பற்றாளர். அது எப்படி சொன்னாலும் ஆகாது. எத்தனையோ பேர் நம்ம வைரமுத்து இவங்க சொல்றோம். அவங்களாம் பொருளாதாரம் எல்லாம் ஈட்டிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல ஆர்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி சேவை செஞ்சாங்க. ஐயா இன்னைக்கும் இந்த வயசுலயும் நீங்க எந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில எங்க வேணா நீங்க வைங்க, நம்ம காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஐயா எப்படியாவது முயற்சி செஞ்சு அந்த இடத்துக்கு முன்னாடியே இருந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சுட்டு போவார். அதுவும் அவருடைய அந்த ரொம்ப இன்முகத்தோட அந்த நிகழ்ச்சியை அதை கலந்துக்கிறதுல இருந்து, அவர் பேசுறதுல இருந்து, அந்த வாய்ப்புக்காக அவர் ஒரு குழந்தைங்க ஒரு வாய்ப்பு எப்படி இயங்குமோ அது மாதிரி அதை அவர் செய்யறவரு. அதனால அவர் நிகழ்ச்சி இன்னைக்கு பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ரொம்ப நன்றி. ஐயா கூட தொடர்ந்து நிகழ்ச்சி அவருக்குனே ஒரு அரங்க அமைச்சு தினமும் பேச வைக்கலாம்.
ஏன்னா அவ்வளோ தகவலை வந்து அவர் சேகரிச்சு வச்சிருக்காரு. அவரு தகவல் இருக்கு அவர்கிட்ட. நீங்க அதனால அவருக்கே ஒரு தலை அமைச்சு தினமும் ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 15 நிமிஷம் அவரை பேச வச்சோம்னா அது இன்னும் ஒரு நம்ம தமிழுக்கு செய்யற ஒரு பெரிய பங்குன்னு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அவரை வாழ்த்தி வணங்கி போட்டுறேன். அதே மாதிரி இன்னொன்னு ஒரு கருத்து ஐயா நீதிபதி ஐயா சொன்னதுக்கு என்னுடைய கருத்து ஒண்ணு பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு விஜய் எனக்கு பிடிக்காது. ஆனா ஒரு முதலமைச்சரா வந்து ஒரு தொழில் செய்யறவங்க வந்து இந்த தொழில் செய்யறவங்க தான் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது என்னுடைய இது. ஏன்னா தொழில் வந்து ஒருத்தர் என்ன ஆகணும்னு சொல்றது முடிவு பண்ணக்கூடாது. அது அவங்க சம்பாதிக்கிறதுக்காக வராங்க. பட் செய்யணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள்ல இருந்து இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் நம்ம சமூக நீதி எல்லா நீதியும் சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் ஆவறதே அது ரொம்ப கடினமா இருந்த சூழல்ல ஒரு 8 அமைச்சரை வந்து போட்டிருக்காங்க. இவங்களாம் ஆகுவாங்களா, ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு இன்னைக்கு உண்மையாவே கிடைச்சி அவங்க ஒரு சிறப்பா ஒரு இடத்துக்கும் போயிட்டு அங்க என்ன பிரச்சனைகள் அங்க என்ன சூழல்ல உடனே அதை சரி செய்யுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழல் இருக்கு. நல்லது நடக்குமா கெட்டது நடக்கும்ன்றதுல இப்படி அது இல்லாம காசு கொடுத்து ஒரே ஒரு விஷயம் தான், காசு கொடுத்தா மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம தலைமுறையில இதெல்லாம் மாறுமான்னு நினைச்சோம். ஆனா நம்ம தலைமுறையிலேயே மாத்தி காமிச்சிருக்காங்க. நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் நாங்க ஒருத்தர் ஒரு நல்லது செய்வாருன்னு அவங்க மனசுக்கு தோணுச்சு, அவங்க போட்டிருக்காங்க ஓட்டுன்றத. இன்றைக்கு சூழ்நிலையில இது நடக்குமான்னு நினைச்சோம், ஆனா நடந்திருக்கு. அதை பாராட்டணும் அப்படின்னு சொல்றது நான் இந்த நேரத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கின்னு நன்றிங்க ஐயா, வாய்ப்புக்கு மிக்க நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி அண்ணன் சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் கமரஸ் அவர்களை அன்பளிக்கிறேன். விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் சோரா வன்கணவன். குற்றம் தரும் சொற்களை தவறியும் சொல்லாத உறுதியுடையவனே தன் அரசன் சொன்ன செய்தியை வேற்றொரு அரசிடம் சொல்வதற்கு உரிமையானவன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய ஏகவர்சன் ஐயா அவர்கள். நம்ம எக்கோ வருதா? சரியா இருக்கா? சரி. அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, நேற்று இரவு தான் வந்து இன்று பேசக்கூடியவர் வெளியூர் சென்று விடுவதால் நான் வேறொரு நாளிலே பேசிவிடுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு 10 மணிக்கு மேலே என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தகால்னு எனக்கு ஏகவர்சன் ஐயாவுடைய ஞாபகம் வந்தது. உடனடியாக நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நான் அதை செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் ஏகவர்சன் ஐயா. தொடர்ந்து நம்ம தளத்துல வரையறைக்குறைய 500 நாட்கள் தான் பாடியிருக்க மாட்டாரு, மற்ற நாட்கள் எல்லாமே பாடியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு செயலை உறுதியாக செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர். பெருஞ்சித்திரனுடைய சீடர் அவருடைய தலைமையில திருமணத்தை நடத்தி கொண்டு இவருக்கு பிறந்த குழந்தைகளை எல்லாம் தூய தமிழ் பேரரசு. பெருஞ்சித்திரன் குடும்பத்துல அவருடைய மகன்கள் இருவரும் சரி, மகள்களாக இருந்தாலும் சரி, பேத்திகளாக இருந்தாலும் சரி, பேரன்களாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் எனக்கும் அதிகமான நெருக்கமான உறவு உண்டு என்பது அவருக்கும் தெரியும். அவருக்கு தெரியாத ஆட்களே இல்லை அந்த குடும்பத்துல. அந்த மாதிரி பெருஞ்சித்திரனுடைய புகழை உலகம் பூரா பழக்குவதிலே பெரும் பங்கு வகித்தவர் தென்மொழியே பொன்னன் ஏகவரசன் ஐயா அவர்கள். அந்த தென்மொழிங்கிற ஒரு இதழுக்காக அந்த பெயரை முன்னாடி வைத்துக் கொண்டு ஏகவரசன் ஐயா அவர்களும் அந்த ஐயா சொன்னாங்க பாருங்க, அந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர். எப்படியோ பிஎஸ்என்ல ஒரு இதுலதான் பெல் கம்பெனியில ஒர்க் பண்ணியிருந்தாரு. அப்புறம் எப்படியோ ஒரு இதுல அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது வாங்கி இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் பயணம் செய்து தன்னுடைய இனிய குரலால அருமையான பாடல்களை எல்லாம் சினிமா பாடலை தவிர்த்து தமிழிசை பாடல்களாக அது பெருஞ்சித்திரனார் பாடலை இந்த அளவுக்கு யாரும் மனப்பாடமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கிடையவே கிடையாது.
மேடையிலே எப்போதும் ஒரு துண்டு சீட்டு கூட பார்க்க முடியாது. ஐயா அவர்கள் அழைத்த உடனே வந்து எந்த இடத்துலையும் ஒரு ஈகோலாம் பார்க்க மாட்டார். அவர் ஐயா பாடுறீங்களா அப்படின்னு சொன்னா போதும், ஐயா நான் பாடுறேன்னு சொன்னா உடனே வருவார். வந்து கூப்பிட்டு நம்ம கூட தைரியமாக அவருக்கு தெரியாத ஆட்களே இல்லை, அதுதான் சொல்லுவேன். நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு இணையத்துல போய் பாடிட்டு தான் வந்தார். அப்படிப்பட்ட சிறந்த மனிதர். தன்னுடைய பிள்ளைகளாகட்டும் பேரன்களாகட்டும் அதே மாதிரி ஒரு ஆழம் விழுதனி போல நம்முடைய நீதியரசர் எப்படி ஒரு ஆழம் மரமாக இருந்து ஒரு குடும்பத்தை விழுதாக தாங்குகிறாரோ அதே போல இவரும் அவருடைய குடும்பத்தில் அதிகமான விழுதுகள் இருக்கிறது என்பது எனக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து பெரும் தன்னுடைய புகழை பாடுவதிலே தன்னுடைய வாழ்நாள் முழுதும் கழிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, காற்றாற்று வெள்ளம் போல அந்த கவிதை பக்கம் ஒரு பக்கம் கொஞ்சம் தேநீர் கொஞ்சம் கவிதை மாதிரி கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் பாடல், கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் பாடல் பாடிக்கிட்டே இருந்தாரு. அதுல ரொம்ப விஷயம் என்னன்னா, அந்த பாடல்கள் எல்லாம் கடினமான சொற்கள், யாராலையும் அது மெட்டுப்பட்டி பாடவே முடியாது. ஆனா ஐயா அவர்கள் டேப் படிச்சுட்டே பாடுவார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை பெற்றவர். இப்போது கூட கேட்டார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த மாதிரி கொச்சின் எப்பயா வர்றது, எத்தனை மணிக்கு வர்றது, எங்க வர்றதுன்னு கேட்டாரு. கண்டிப்பாக வாருங்கள் ஐயா, நீங்கள் வந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொன்னேன். அதை போல தென்மொழி பண்ணன் அவர்கள் நம்முடைய அங்கத்திலே ஒன்று. அதே போல நம்ம சமத்குமார் ஐயா கூட புரவலராக இருந்து இவர்களுக்கெல்லாம் பாட்டு பாடவர்களுக்கெல்லாம் என் கையால என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து அவர்களுக்கெல்லாம் 6 பேருக்கும் 6000 ரூபாயை பரிசாக தந்தார். அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல அதெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வகையில அவருடைய தமிழ் பற்றை பற்றி எங்களுக்கெல்லாம் தெரியாத செய்திகளை எல்லாம் சொல்லி இந்த உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு புகழ்ச்சிக்காகவோ முகத்துதிக்காகவோ நான் சொல்லவில்லை. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அந்த தேதியை உங்களுக்கு நான் ஒதுக்குவேன். ஐயா சொன்னதை போல எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் 15 நாட்களுக்கு முன்னாடியே நான் அழைத்து தேதியை வாங்கி விடுவேன். வாழ்க்கை என்பது ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது. எந்த நேரத்துல எது நடக்குன்னு சொல்ல முடியாது. அதனால அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், இல்ல வெளியூர் பயணம் செல்வதாக இருந்தாலும் ஐயா என்னால் நாளை வர முடியாது, பதாகை போட்ட பிறகு கூட வர முடியாது என்று சொன்னவர்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி கடைசி 1 மணி நேரத்துல கூட வர முடியாதுன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. நமது கிழமை மாத்திருப்போம். அதனால எப்பயுமே நமது கிழமை மாறாது. அப்படி வர முடியாத சூழ்நிலை இருந்தால் நமது கிழமை மாறும். இப்படி இந்த அரங்கம் 10,000 நாட்களை கடக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடையே 3 குழந்தைகள் இருக்கிறார்கள், 3 பெரியவர்கள் இருக்கிறார்கள், 3 மும்மூர்த்திகளைப் போல கடந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் நாளை பேசக்கூடிய சுவாதி அவர்கள் நம் அரங்கத்திலே ஒரு சின்ன குழந்தையாக அடியெடுத்து வைத்து அந்த குரலை கூட தத்தக்கா பூத்தக்கான்னு சொல்லுவா. அவ நான் பேசுறது புரியலீங்களா அப்படின்னு கேப்பா. இன்றைக்கு பேச்சாளராக மாறி இருக்கிறார். சென்ற மாதம் இதே தேதியில் பேசினால் நாளையும் இதே தேதியில் பேசுகிறார். அதை போல நம்முடைய குழந்தைகள் 5 ஆண்டுகள் பொறுத்தால் போதும், நம்முடைய குழந்தைகள் 40 பேர் 50 பேர் பட்டிமன்றம் பேசக்கூடியவர்கள், வழக்காடு மன்றம் பேசக்கூடியவர்கள், இணைப்பறை தரக்கூடியவர்கள், பெரிய கவிஞர்களாக வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு மறுவாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த அரங்கத்துக்கு வந்து யார் வரலனாலும் சரி, வந்தாலும் சரி, இந்த நம் குணமதியை போல இன்னும் கூட குணமதியை காலை எடுத்து வைக்கவே இல்லை. அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்தா அவ வந்து இன்னைக்குதான் 2-3 நாளா சட்டை போட்டுட்டு இருக்கான்னு பாக்குறேன். மீதெல்லாம் துண்டை ஓட்டிக்கிட்டே தான் இருப்பா. இருந்தாலும் கூட அவள் மீண்டும் எழுந்து விட்டாலே என்ற ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு. இந்த வகையில மிகப்பெரிய உரையை ஆற்றிய தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளையும் இதை போல வளர்க்க வேண்டும் என்பதற்காக தான் சொன்னேன். அவர்களையும் நீங்கள் பாட வைக்கலாம், அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
சிறப்பாக வாழ்த்து வழங்கிய திரு காமராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தது வாழ்த்து வழங்குவதற்கு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயாவிற்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது பெருந்தித்தனாரின் தமிழ் சுவடுகளை பற்றி ரொம்ப அருமையா ஆரம்பிச்சாரு. அதாவது அவர் பெருந்தித்தனாரோட ஜூன் 11 அவருடைய நினைவு நாள், 31வது நினைவு நாளை கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அன்னைக்கே பேசியிருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும்னு நம்ம இவர் சொன்னாரு, நம்ம நீதிபதி ஐயா. அந்த மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சேன்னா எப்பவுமே அவர் நல்லா பாடுவாரு. எனக்கெல்லாம் அவ்வளோ, நான் குழந்தைகள் பாட்டு தான் நிறைய பாடுவேனே தவிர மற்றபடி பாட்டெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் பாடுவேன். ஐயா அவர் எதை சொன்னாலும் உடனே அருமையாக ஒவ்வொரு பாடலாக கருத்துள்ள பாடல்களாக பாடுவார். அவர் இன்னைக்கு பேச போறாருன்னு ஒரு ஆச்சரியம் எனக்கு. ஆனால் அவர் பேசும்போதே சிலதெல்லாம் பாடியே நமக்கு அறிவுரை வழங்கினார். எல்லாத்தையும் சொன்னார், கருத்துரை எல்லாம் சொன்னார். அதாவது பாவேந்தரை பற்றி முதல் பாடல் பாடினது ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் அந்த பாவேந்தரும் பெருந்தித்தனார் 2 பேரும் எப்படி இருந்தாங்க, எவ்வளவு உண்மையா இருந்தாங்கங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. அடுத்தது தமிழை மதிக்காமல் இருந்தவரை தமிழில் ஆர்வம் செய்ய ரொம்ப பாடுபட்டாங்க 2 பேரும், இவரு. அதுக்கப்புறம் பல சுவடிகள் வழியாக நாம் தமிழ் மொழியை நன்கு அறிய வைத்தாங்க. அங்கே பல சுவடிகள்ல நிறைய எடுத்து இது பண்ணாங்க. அதாவது தென்மொழி என்ற பத்திரிகையில அவர் இது பண்ணனால அந்த பேரை அவர் வைத்திருக்கார். பத்திரிகை அவர் துவங்கினாரு. அந்த அந்த தொழிலை சிறப்பாக அவர் நடத்தி வந்தாருன்னு சொன்னாங்க. எல்லோருக்கும் கொடுத்து உதவ வேண்டும்ங்கிற எண்ணம் முதல்ல வேணும். அதுக்கப்புறம் புறநானூற்று பாடல்ல வச்சு அந்த செல்வத்தை பற்றி அவர் பாடினது ரொம்ப அருமையா இருந்தது. என்னதான் வறுமை வந்தாலும் நம்முடைய மானத்தை இழக்கக்கூடாது என்றும் தமிழை மறக்கக்கூடாது என்றும் ஆணித்தரமாக அந்த பாடல்ல சொன்னாங்க. தன் குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணணும், எல்லாரும் நல்லா வாழணுங்கிற மாதிரி நடந்துக்கணுங்கிறத அந்த பாடல் மூலமா அழகா சொன்னாங்க. அப்புறம் அந்த மழையை பற்றிய பாடல் ரொம்ப அருமை. குழந்தைகள்லாம் மழை வந்ததுன்னா ரொம்ப குதூகலமா குதிப்பாங்க. அந்த மழையை பற்றி அவர் பாடின பாடல் அருமையா இருந்தது. அப்புறம் சாலையில் செல்லும்போது எத்தனை விதமான மனிதர்கள் செல்கிறார்கள் என்பதை அந்த பாடல் மூலமா செஞ்சு ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்கங்கிறதையும் எடுத்து சொன்னாங்க. அப்புறம் பொது உடைமை பாடல்கள் ரொம்ப அருமையா பாடுறாரு. ஒவ்வொன்றும் கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருக்கு. அப்புறம் பெருந்தித்தனார் தமிழ் மீது எவ்வளவு பற்று வச்சிருந்தார் என்பதை ஒவ்வொரு பாடல்லையும் அவர் பாடினது நமக்கு தெளிவா தெரிஞ்சுது. அப்புறம் பெரியாரை பற்றிய பாடலும் அருமை. அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது, அன்பால எதையும் சாதிக்கலாம். அப்புறம் வள்ளலார் பற்றியும் எடுத்து கூறினாங்க. அப்புறம் இலக்கிய பாடல்ல அந்த புறநானூற்றுல வர பாடல்கள்லாம் எடுத்து பாடினாங்க. அந்த இலக்கிய பாடல்ல அவர் எப்படியெல்லாம் பாடியிருக்காருங்கிறத, நாட்டிற்காகவும் நல்ல மனிதனாக வாழவும் எழுதிய பாடல்கள்லாம், அவர் எழுதின பாடல்கள்லாம் அருமையா இருந்ததுன்னு சொன்னாரு. பாரதியாரை போல நாட்டிற்காக வாழ்ந்தவர் என்றும் அவரின் கொள்கைகளும் அற்புதம்ங்கிறத சொல்லி ரொம்ப அருமையா நமக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொன்ன ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. முடிச்சிட்டோமா குணமதி? நன்றிங்கம்மா. இந்த நிகழ்வு காணல் உரை என்பது இன்றைய சிறப்பழைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கும் வாய்ப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற அனுபவத்தை பற்றியும் ஏதும் கருத்துக்கள் விடுபட்ட அந்த கருத்துக்களையும் இந்த களம் சிறப்பளிப்பது ஏதும் அந்த கருத்துக்களையும் வழங்க வருமாறு இந்த சிறப்பழைப்பாளர் தமிழ் நீகவரசன் அவர்களுக்கு அங்கிடம் பெறுவின். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஒரு அருமையான ஒரு திறனாய்வுகளை ஐயா அவர்கள்லாம் செய்தாங்க. பெரிய மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் ஒரே செய்தி எடுத்துக்கொண்டு ஒரு அருமையான கோரிக்கை
பெரிது ஐயா மறுநாள் ரொம்ப என்னுடைய எடுத்து கேட்டிருக்காங்க இங்க வந்து கதை ஒரு ஐயா, சொன்னாங்க அண்ணன் முழுமை எடுத்து வணக்கம் இனி நல்ல செய்தி பரிமாறி ஐயா வணக்கம் ஐயா சரி. சரி சிறப்பாக காணொலி வழங்கிய சிறப்பாக நீதிவரசன் ஐயா கலந்திடமும் பெருவியின் சார்பில் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. நிகழ்வது 3ஆம் பகுதி. இன்றைய நிகழ்வின் 2199 இன்றைய சிறப்பழைப்பாளர் தென்மொழி நீதிவரசன் ஐயா கலந்திடமும் பெருவியின் சார்பில் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் கலந்திடமும் பெருவியில் உரையாற்ற ஏற்பாடு செல்ல புராணம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்தை வழங்கிய அனைத்து சாதல்களுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும் இசைப்படம் வழங்கியவர்களுக்கும் வரலாறு வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியுடைய அழைப்புதல் பாராட்டு ஷாமணி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மாணவம் அறிவும் மனிதனை கழக மனிதனாக்குவோம் தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாகவே ஆகும் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நாளைய நிகழ்வு கலந்திடவும் பேரவை தமிழ் நடத்தும் நூல் திறனாய்வு காலம். அன்றைய நிகழ்வில் 2200 4/2/2026 காரைக்கிழமை. அன்றைய சிறப்படைப்பாளர் எஸ் வாத்தி அவர்கள் அழைப்பை தலைப்பு தமிழர் வரலாறு தொகுதி 2 இடைக்கழக காலம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.